So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா என்ன டிவைஸ் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கு அப்படினு சொல்லி ஃபுல்லா பார்த்தறலாம். சோ இந்த 15000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ் நமக்கு நல்ல ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருந்துச்சு. ஒன்னு நமக்கு Realme ஓட P4 5G, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Oppo ஓட K13 5G. இப்போ ரெண்டு டிவைஸ்க்கு நமக்கு வந்து பாத்தா பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்டா Realme P4 நமக்கு வந்து பாத்தா 18000 ரூபாய்க்கு கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு ஒரு 1000 ரூபாய் வந்திருக்கு. சோ 17000 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. இது Oppo ஓட K13 5G இப்போ பேஸ் வேரியன்ட்டே நமக்கு வந்து 20000 ரூபாய் பிரைஸ் வச்சிருக்காங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு ஒரு 1250 ரூபாய் வந்திருக்கு. சோ ஃபைனலா 18750 அந்த பிரைசிங் வந்து கிடைக்குது. சோ Oppo ஓட K13 5G லாம் நமக்கு வந்து 17000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு சில டைம் பேங்க் ஆஃபர்லாம் போக 16000 ரூபாய் கிடைக்கும். லாஸ்ட் டைம் அந்த Flipkart Big Billion Day சேல்ல வந்து பாத்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. இப்போ நமக்கு வந்து ரொம்ப பிரைஸ் அதிகமா வச்சிட்டாங்க. சோ திரும்பி இந்த ரெண்டு டிவைஸ் நமக்கு எப்ப பிரைஸ் டிராப் ஆகும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா தெரியல. சோ இந்த 15000 ரூபாய் இந்த பிரைஸ் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு 4 டிவைஸ் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த 4 டிவைஸ்ல உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா Realme P4X 5G. சோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல் வந்து வர போகுது. சோ இந்த டிவைஸோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.72 inches full HD plus LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தென் இந்த டிவைஸ் நமக்கு 7000 mAh கான ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 40 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆகும். ஆனா பேட்டரி பேக்கப் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 Ultra வந்து கொடுத்திருக்காங்க. இங்க BGMI கேம் பிளே நம்மால 90 fps ல விளையாண்டுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 ஓட வருது. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Android 16 வந்துருச்சு. Realme 7.0 வந்துருச்சு. சோ இந்த டிவைஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க பண்ணல. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Realme 7.0 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் கான மோனோகிராம் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸ்ல கேமரா மட்டும் நமக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். சோ மத்தபடி வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரிலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மோட்டோவோட G57 பவர். நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தரப்பு வந்து G67 பவர் வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக இல்லை. பட் இந்த G57 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இங்கே 6.72 inches full HD plus IPS LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1050 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. தென் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 7000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. தென் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Hello UI பேஸ்ட் ஆன் Android 16 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு நல்ல விஷயம். தென் நீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணது. ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா வந்து இருக்காது. நெக்ஸ்ட் இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம டே டு டே யூசேஜ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா கேமரா தான். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் Sony LVT சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸ்ல பேக் கேமரா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே இருக்கு. ஆல்ரெடி மோட்டோல G67 பவர் அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா நமக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+120 நமக்கு பேங்க் ஆஃபர்லாம் போக 13000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதுவும் நமக்கு நல்ல ப்ரைசிங் தான். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோட M7 Pro. இப்போ நம்ம நல்ல ஒரு ப்ரைஸ் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஜியோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ யூடியூப்ல அந்த HDR வீடியோஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7025 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரில் ஒரு 5 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ்ல நம்ம கேம் பிளே பொறுத்த வரைக்கும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு டீசெண்டாக நம்ம விளையாண்டுக்க முடியும். மற்றபடி டே டு டே யூசேஜுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 1.0 பேஸ்ட் ஆன் Android 14 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகி நமக்கு கிட்ட 9 to 10 மாதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பட் இப்போ நல்ல பிரைஸ் கட்டில் போயிட்டு இருக்கனால நம்ம இதை மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் டிவைஸ் ஆன் பண்ணிட்டு அப்டேட் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா HyperOS 2.0 அப்டேட் வந்து இருக்கும். அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 16 மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே 17, 18 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. தென் 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்க கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் Sony Litia 600 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. தென் 2 மெகாபிக்சல் ஜெப் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ்ல பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. தென் ஃபைனலா இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 நமக்கு இப்போ வந்து 12500 ரூபாய் அந்த பிரைஸ் சேல் பண்ணிருக்காங்க. நம்ம பேங்க் ஆஃபர் 1000 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா 11500 ரூபாய் அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த பிரைசிங் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 15,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆல்ரவுண்டரான டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா Realme P3 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நமக்கு Realme P4 வந்துருச்சு, பட் இருந்தாலும் Realme P3 கூட நமக்கு நல்ல டிவைஸ் தான். அது இப்போ நமக்கு அந்த 15,000 அந்த பிரைஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸில் 6.6 inches ஃபுல் ஹெச்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அவுட்டோர் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 0 to 100 நமக்கு வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 hours மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கு. தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 7 lakhs மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. BGMI உங்களால் 90 fps விளாண்டுக்க முடியும். கேம் பிளே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இங்கே உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது, பட் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேம் பிளேல விளையாடுவீங்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 நம்ம 16,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் நமக்கு 800 கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 15,200 அந்த பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த பிரைசிங் கண்டிப்பாக Realme P3 செக் பண்ணி பார்க்கலாம். 4 டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 15,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி Realme P4 இல்லை Oppo K13 5G நம்ம பிரைஸ் கட் ஆகி கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டிவைஸ் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணி ப்ரைஸ் ட்ராப் ஆகலை அப்படின்னா இந்த 4 டிவைஸில் ஏதாவது சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.